இன்னைக்கான நாள் கடந்த 5 மாதத்திலேயே ஒரு முக்கியமான நாளுங்க. அப்படி என்ன ஒரு நடந்துச்சு அப்படின்னா, இந்த 5 மாசத்துல போகாதது இன்னைக்கு ஒரு நாள்ல நடந்திருக்குங்க. அவ்வளோ பெரிய அப் ட்ரெண்ட்ல பங்குச்சந்தை வந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்த இடத்துல மட்டும் கிடையாது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு வாரமாக தொடர்ச்சியாக ஒரு பயங்கரமான அப் ட்ரெண்ட்ல மேல வந்துச்சுங்க. நீங்க ஸ்டாக்ல இன்வெஸ்டிங் பண்ணிருக்கீங்க. அது லாஸ்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க இங்கிருந்து லாஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த லாஸை இந்த ஒரு வாரத்துல ரெக்கவரி பண்ணி கொடுத்துச்சு. அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான சைடுவேஸ்ல பங்குச்சந்தை போச்சு. இன்னைக்கு பாக்குறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே அடிச்சுட்டு ஒரு மிகப்பெரிய அப் ட்ரெண்ட்ல பங்குச்சந்தை போயிருச்சு. அப்படி என்ன ப்ரோ நடந்துச்சு அப்படின்னா, நிஃப்டி 1000 புள்ளி அப் ட்ரெண்ட்ல மேலே வந்திருக்கு. ஒரே நாளில் மேலே வந்திருக்கு. நீங்கள் ஸ்டாக்ல லாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரே நாளில் மிகப்பெரிய அளவில் ரெக்கவரி நடந்திருக்கும். நான் ஸ்டாக்ல இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய லாபத்தை நான் இன்னைக்கு புக் பண்ணேன். ஆப்ஷன் செல்லிங்கில் லாஸ் தான் வந்துச்சு. ஆப்ஷன் பையிங்கில் இன்னைக்கு ப்ராஃபிட் கொடுத்துச்சுங்க. சரி, ஓகே. இன்னைக்கு நிஃப்டி ஒரு 1000 புள்ளி அப் ட்ரெண்ட்ல மேலே வந்திருக்கு. சென்செக்ஸ் 3000 புள்ளி அப் ட்ரெண்ட்ல மேலே வந்திருக்கு. பேங்க் நிஃப்டி 1800 புள்ளி அப் ட்ரெண்ட்ல மேலே வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய அப் ட்ரெண்ட்ல பங்குச்சந்தை மேலே வந்துருச்சு. இது ஏன் ரொம்ப ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் ஒரு வார் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்துச்சு. அமெரிக்கா தலையிட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனை நிறைய போய்கிட்டு இருந்துச்சு. திரும்ப அடிச்சாங்க, திரும்பி அடிச்சோம். இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது ஒரு 10 நாளா சைடுவேஸ். சரி, ஓகே, இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இனிமேல் பங்குச்சந்தை கீழே வந்துருமோ, இந்த 5 மாதம் கீழே வந்துச்சு இல்லையா, அதுக்கான ஒரு அப் ட்ரெண்ட் போகாதோ, ஸ்டாக் சுமாராக தான் இருக்குமோ இந்த வருஷம், இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இல்லை, அப்படிலாம் கிடையாது. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. நான் மேலே போக போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே எப்படி பிரேக் அவுட் பண்ணாங்களோ, ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தாங்களோ, அதே மாதிரி பங்குச்சந்தை அப் ட்ரெண்டில் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போது மேலே வந்துட்டாங்க. நல்ல ஒரு பிரேக் அவுட்டுமே பண்ணிட்டாங்க. இப்போ எது வரைக்கும் மேலே பங்குச்சந்தை போகலாம், ப்ரீவியஸ் ஹை எது, ப்ரீவியஸ் லோ இது, அடுத்த ட்ரேட் எப்படி நம்ம பண்ணுறது, ஸ்டாக் இன்னும் எவ்வளோ தூரம் மேலே போகும், எல்லாத்தையும் பற்றி நம்ம பார்க்கலாங்க. அதே மாதிரி நான் இன்னொன்றுமே சொல்லிடுறேன். நான் ட்ரேடிங்காக 2 புத்தகம் எழுதியிருக்கேன். 2 கதை புத்தகம் எழுதியிருக்கேன். கதை புத்தகம் மட்டும் கிடையாது, மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரேடிங்கை ப்ராப்பராக கற்றுக்க ஆசைப்படுறீங்க, அதாவது ட்ரேடிங்கை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கலாமே, ஸ்டெப் 1ல இருந்து ட்ரேடிங்கை பற்றி ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதில் லாபம் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஆசான் பாகம் 1 படிங்க. ஆஃபருமே போய்கிட்டு இருக்கு. இந்த ஆஃபர் இன்னையோட முடியுது. நான் ரேரா தான் ஆஃபர்லாம் கொடுப்பேன், எப்பவுமே கொடுக்க மாட்டேன். ஸோ இன்னைக்கு ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நைட்டோட முடியுது. அது யூஸ் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்ஸாக இருக்கும். பேசிக்ஸ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. பேசிக்ஸை வச்சும் நம்ம எவ்வளோதான் அட்வான்ஸாக கற்றுக்கிட்டாலும் இந்த மாதிரி கேண்டில்லாம் தேவைப்படும். ட்ரேடிங் பண்ணும்போது தேவைப்படும். சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். மன உறுதி ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ பிரபஞ்சத்தை பற்றியும் புக்கில் சொல்லி கொடுத்துருப்பேன். பார்ட் 1 ரொம்ப ரொம்ப பேசிக்ஸாக இருக்கும். கடைசி முடியும் போது அட்வான்ஸாக முடியும். பார்ட் 2 பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக போகும். எனக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் தெரியுமோ எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே இந்த புக்கில் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி சில பேருக்கு புக்கு மட்டும் படித்தா போதாது. அவங்களுக்கு ஒரு கோர்ஸுமே தேவைப்படும். புக்காக படிச்சுட்டு அதை ஒரு கிளாஸாக பார்த்தா நல்லா இருக்குமே இந்த மாதிரி நினைப்பாங்க. நீங்கள் ஒரு 50,000 ரூபா கட்டி ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோர்ஸில் என்ன சொல்லி தருவாங்களோ அதுதான் அந்த கோர்ஸ்லையுமே சொல்லி கொடுத்துருப்பேன். அதை நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். 2 புக்கு நீங்கள் படிங்க. அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் என்கிட்ட கேளுங்க, நான் அதையுமே சென்ட் பண்ணி வைக்கிறேன். இது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த 2 புக்கு படிச்சுட்டு அந்த கிளாஸ் பார்த்துட்டு நான் யூடியூப்ல சொல்கிறத ஃபாலோ பண்ணி ட்ரேடு பண்ணுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் லாபம் பண்ணுவீங்க. சரியான ஒரு வழியில் நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. நான் 100% சொல்கிறேன். இந்த புக்குக்கு நான் ஆசான் ஏன் பேர் வச்சேன் அப்படின்னா, ஆசான் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்களை சரியாக வழி நடத்துவாங்க. அது இந்த புத்தகம் செய்யுங்க. இப்போ பங்குச்சந்தை நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிருக்கு. அப்போ அப் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சா அப்படின்னா, பங்குச்சந்தை அப் ட்ரெண்டில் மட்டும்தாங்க இருக்குது, டவுன் ட்ரெண்டுக்கே போகலை. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, 10 நாட்களில் சைட்வேஸில் போச்சு அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்கள். பங்குச்சந்தை டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி ப்ரீவியஸ் கை வரைவோம். கொஞ்சம் பிகினர்ஸ் நல்லா கவனிச்சுக்கணும். இந்த இடத்த நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இது இப்படி டவுன் வந்துருக்குது, மேலே போயிருக்குது, டவுன் வந்துருக்குது, மேலே போயிருக்குது, இந்த மாதிரி போயிருக்குது. சரி, ஓகேங்களா. இப்போ இந்த டவுன் ட்ரெண்டை பிரேக் பண்ணி அப் ட்ரெண்டுக்கு திரும்பணும் அப்படின்னா எதை பிரேக் அவுட் பண்ணணும். இங்கே எங்கேயும் பிரேக் அவுட் நடக்காது. அப்போது ஒரு ப்ரீவியஸ் கையை இங்கே கீழே வந்துட்டு மேலே பிரேக் அவுட் பண்ணுறேன்னா அது அப் ட்ரெண்டுக்கு திரும்புதுன்னு அர்த்தம். கரெக்டுங்களா. இங்கே பாருங்கள், மேலே போயிருக்கு, பிரேக் அவுட் பண்ணல, கீழே வந்திருக்கு. ஃபேக் பிரேக் அவுட் நிறைய பேர் கீழே என்ட்ரி கொடுக்க வச்சுட்டு பயத்தில் செல் பண்ண வச்சுட்டு ஸ்டாக் பயங்கரமாக மேலே வந்தாங்க. மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போ பயங்கரமான சைட்வேஸில் போயிட்டு திரும்பியும் மேலே போயிட்டாங்க. ஒரு அப் ட்ரெண்டுக்கு திரும்புது அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் கையை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல அப் ட்ரெண்டில் ஏன் இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னா, சைட்வேஸில் போனாலும் இங்கே பாருங்கள்,
இந்த மாதிரி பங்குச்சந்தை வந்து போயிருக்கு. இதில் எதுங்க ப்ரீவியஸ் லோ, நீங்கள் எப்படிங்க வரையணும்? இதுதான் ஒரு ப்ரீவியஸ் லோ. அதை ஃபஸ்ட்டு வந்து பிரேக் அவுட் பண்ணால் தான் எஸ் பங்குச்சந்தை டவுன் ட்ரெண்டுக்கு திரும்புது இந்த மாதிரி சொல்லணும். ஒரு நாள் 2 நாள் கீழே வந்து வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம கீழே என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா அது ஷேர் மார்க்கெட்டே கிடையாதுங்க. அப்படி வந்து ட்ரேட் வந்து பண்ணாதீங்க, சரிங்களா? இந்த மாதிரி நிறைய வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்கள் இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க, நானும் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ 1 டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் கை இதை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க, சரிங்களா? 1 டேவை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ்க்கு இப்போதைக்கு பார்க்க வேணாம். ஏன்னா அப் ட்ரெண்டில் தான் பங்குச்சந்தை நிச்சயமாக போக போகுது. நாளை கழிச்சு சைட்வேஸில் வந்து போனாலும் சரி, இல்லை அப் ட்ரெண்டில் வந்து போனாலும் சரி, பங்குச்சந்தை கிளியராக அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, ஒரு பெரிய அப் ட்ரெண்டில் வந்து இருக்குது. ஓகே, இப்போதைக்கு ப்ரீவியஸ் லோ 1 டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 23,200. இதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, சும்மா சொல்கிறேன். இதான் ப்ரீவியஸ் லோ, இந்த ஒரு அப் ட்ரெண்டோட ப்ரீவியஸ் லோ இது. இப்போ 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் இங்கெல்லாம் இருந்துச்சுங்க, ப்ரீவியஸ் லோலாம் இருந்துச்சு. இப்போதைக்கு ஒரு பயங்கரமான அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டாங்க. அப்படிங்கிறனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து கொடுக்கணும். இங்கே ஒரு ப்ரீவியஸ் லோ இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துட முடியாது. அதை பிரேக் அவுட் பண்ணும்போது ட்ரேடை வந்து பண்ணுறதுக்காக அதை கொடுக்கணும் இல்லையா? அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல எல்லா கேண்டிலுமே க்ரீனாக இருக்குது. அப்படிங்கிறனால இங்கே ஒரு ப்ரீவியஸ் லோ நம்மளால் வரைய முடியாது. 5 மினிட்ல நிச்சயமாக இந்த இடத்துல வந்து வருங்க, ஆனால் 1 ஹவரில் வராது அது. ஏன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக க்ரீன் இருக்கும்போது நாளைக்கு ஒரு ரெட்டு ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் க்ரீனாக வந்து போகிறாங்க அப்படின்னா அங்கே ஒரு ப்ரீவியஸில் இப்படி வரைய முடியுமே தவிர இப்போதைக்கு வரைய முடியாது, சரிங்களா? ஓகே, இப்போது 5 மினிட்ல வந்து நம்ம பார்த்துடலாம். இன்ட்ராடே ட்ரேடிங்கில் மட்டும் நம்ம ட்ரேடு வந்து பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ வச்சு தான். நல்ல ஒரு மார்னிங் ஸ்டார் கேண்டிலுங்க, அங்கேருந்து தான் பயங்கரமாக மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிருக்குது. ஒருவேளை இங்கேருந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 24,700 வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து போகலாம். அதுவே 5 மினிட்ல ப்ரீவியஸ் ஹை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை பிரேக் அவுட்டே வந்து பண்ணிடுச்சு இந்த இடத்துல. ஸோ அடுத்த ஒரு ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா 5 மினிட்ல இங்கே தான் இருக்குதுங்க. ஓகே, பார்க்கலாம். 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த 25,200. பட் அது போகிறதுக்கு இன்னொரு 300 பாயிண்ட் இருக்குது. அதனால் நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு 1 ஹவர்ஸ் கண்டிப்பாக சைட்வேஸில் வந்து போவாங்க. மேலே வந்து போனாலும் சரி, கீழே வந்து போனாலும் சரி, 1 ஹவர் வந்து வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு சைட்வேஸில் வந்து போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது மேலே வந்து வரைஞ்சி அதை பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி வந்து கொடுங்க. ஒரு கால்ஸாக எடுத்துகிட்டு ட்ரேடு வந்து பண்ணுறதை விட நீங்கள் அனலைஸ் பண்ணி ட்ரேடு வந்து பண்ணாதான் அது கடைசி வரைக்கும் கூட வந்து வரும். கால்ஸ் மட்டும் வாங்கி ட்ரேடு வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ நாட்கள் வாழ்கிறாங்களோ அது வரைக்கும் மட்டும்தான் உங்கள் லைஃப் வந்து வாழ முடியும். நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். எதாக இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கிட்டால் தான் அதை வச்சு லாபம் வந்து பண்ண முடியும். ஓகே, 5 மினிட்ல ப்ரீவியஸ் கை 25,200 நிஃப்டியில். ஓகே, இப்போது சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். 1 டே டைம் ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி பயங்கரமான அப் ட்ரெண்டில் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. அடுத்த ப்ரீவியஸ்க்கெல்லாம் பார்த்துக்கலாங்க. இப்போதைக்கு அப் ட்ரெண்டில் வந்து போக ஆரம்பிச்சிருச்சுங்க. 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட் இருக்க தான் செய்யுது. 1 ஹவரில் இந்த இடத்த நம்ம வரைய முடியும் தான். ஓகே, ஆனால் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 1 ஹவர் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். மேலே பிரேக் அவுட் பண்ணாலும் சரி, கீழே வந்து போனாலும் சரி, எந்த பக்கமும் என்ட்ரி கொடுக்கக்கூடாது. வெயிட் பண்ணி பார்த்துட்டு இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணுங்கள். ஸோ முக்கியமான ப்ரீவியஸ் கை 82,500ங்க. மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணால் மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 1 ஹவரில் இப்போதைக்கு இல்லை. இங்கே ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வரைஞ்சிக்கலாம். 5 மினிட்ல மட்டும் இப்போதைக்கு நம்ம வரைய முடியும். 5 மினிட் டைம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ 81,600ங்க. இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கு பங்குச்சந்தை கீழே வந்து வரலாம். அப்படி பேங்க் நிஃப்டி வந்து போகிறோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் நான் அந்த மாதிரிலாம் வரைஞ்சி கொடுத்துருந்தேன். என்ன ஒன்று அப்படின்னா ஒரு பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு மேலே வந்து போயிட்டாங்க. இதுவே இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஈஸியாக என்ட்ரி கொடுத்துருக்கலாம். நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியும் அப்படின்னா அப்போவும் என்ட்ரி கொடுத்து லாபம் வந்து பண்ணியிருக்கலாம். அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, கால்ஸ் மாதிரி வச்சு ட்ரேடு வந்து பண்ணக்கூடாது. லைவ் மார்க்கெட்லேயும் அனலைஸ் பண்ண தெரியணும். அப்போ தான் நீங்கள் ஓனாக ட்ரேடு வந்து பண்ணி லாபம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். சரி, ஓகே. இப்போது பேங்க் நிஃப்டியில் 1 டே டைம் ஃப்ரேமில் புதிய உச்சத்தை நோக்கி பேங்க் நிஃப்டி போய்கிட்டு இருக்கிறாங்க. 1 டே டைம் ஃப்ரேமில் அடுத்த ப்ரீவியஸ் ஹை, அதாவது ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது 56,000ங்க. சரிங்களா? ஓகே, 1 ஹவரில் நம்ம பார்த்துடலாம். 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல எங்கெங்கே இருக்குது. முக்கியமான பாயிண்டெல்லாம் பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு மேலே வந்து போய்கிட்டு இருக்காங்க. அடுத்த 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கைனா இந்த ஒரு பாயிண்ட் தான் 55,000
660. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸில் இந்த இடத்துல வந்து கிடச்சிருக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் சுமாராக தான் போச்சு. ஏன் 1700 புள்ளி அப் ட்ரெண்டில் போச்சு அப்படின்னா, அந்த 1000 புள்ளி வந்து ஒரு கேப் அப்லேயே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 700 பாயிண்ட் வந்து அப் ட்ரெண்டில் வந்து போனாங்க. அதனால தான் சரிங்களா. 55,660 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க. மேலே வந்து போகலாம், அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 55,130 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம். 5 மினிட்ல வந்து பார்க்கலாம். 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி 1 ஹவர் வெயிட் பண்ணி ட்ரேட் வந்து பண்ணுங்கள். வெயிட் பண்ணி ட்ரேட் வந்து பண்ணுறாங்க, நிறைய பெனிஃபிட் வந்து இருக்குது. நீங்கள் தெரியாதனமாக ஃபஸ்ட்டு அந்த என்ட்ரி கேண்டில், அதாவது 9:15 கேண்டில் வந்து என்ட்ரி கொடுப்பேன். அப்படி ட்ரேடு வந்து பண்ணிங்கன்னா அது ஸ்கேல்பிங், அது ட்ரேடிங் வந்து கிடையாது, அது ஸ்கேல்பிங். உள்ளே போகிறீங்க, 100 ரூபா புக் பண்ணுறீங்க, வெளியே வரீங்க, அதுக்கு பேர் ஸ்கேல்பிங். அது பிகினர் வந்து பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா அது வந்து ஒரு எமோஷனலாக ட்ரேடு வந்து பண்ணுறது. 100 ரூபாய் புக் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி எமோஷனலாக நிறைய ட்ரேடு வந்து பண்ணுவீங்க, அது சரிப்பட்டு வராதுங்க. எடுத்த உடனே ஸ்கேல்பிங்லாம் வந்து பண்ண வேணாம் இப்போதைக்கு. முதல்ல ட்ரேடு வந்து பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ முக்கியமான ப்ரீவியஸ் கை 55,660 இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணால் மேலே வந்து போகலாம். அது முக்கியமான ப்ரீவியஸ் ஃப்ளோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 55,124 இது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம் 5 மினிட்ல. ஸோ ரொம்ப கவனமாக சேஃபாக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள். பணம் அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் கிடைக்கிறது கிடையாது. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் ஈஸியாக வந்து போய்கிட்டு இருக்குது. உங்கள் பணம் அப்படி வந்து போயிடக்கூடாதுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் லாபம் வந்து பண்ண முடியும். கொஞ்சம் நான் சொல்கிறத வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு ட்ரேடிங் ஒரு 3 மாதம் கற்றுக்கோங்க. யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து இருக்கிறதெல்லாம் வந்து பாருங்கள். பேப்பர் ட்ரேடிங் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு லாபத்தோடு வந்து ட்ரேடிங்கில் வந்து வாங்க. பேப்பர் ட்ரேடிங்கில் லாபம் விட்டு உள்ளே வாங்க. நீங்கள் நிச்சயமாக ஷேர் மார்க்கெட்டில் வந்து லாபம் வந்து பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.